கதை சொல்லுங்கள். என்ன வாசிக்கிறீர்களோ அதை அடுத்தவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். குழந்தைகளுக்கு கதை சொல்றவங்க காணுங்க. பாட்டிங்கெல்லாம் ஒரு காலத்தில் கதை சொல்லுவீங்க, அப்படிதானேம்மா? இப்போவும் சொல்றீங்களா? எங்க சென்னையிலலாம் குருவி வர்றது இல்லைங்க. நான் பல தடவை இதை சொல்லி இருக்கிறேன். முற்றங்களும் முதியவர்களும் இல்லாத வீடுகளுக்கு குருவிகள் வராது. இல்லை, முதியவர்கள் வீடுகளில் இல்லை, இருந்தாலும் சீரியல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு காட்சி தேவைப்படுகிறது, கதைகள் தேவைப்படுகின்றன. அவர்களிடமிருந்து கதை கேட்டோம் நாம். இன்றைக்கு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பாட்டி உட்காந்து டிவி பார்த்துட்டே இருந்துச்சு. வீட்டில் புகுந்து எல்லாரும் திருடிட்டு போயிட்டான். ஒரு திருட எல்லாம் திருடிட்டான். பாட்டி சீரியல் பார்த்துட்டே இருக்குது. எல்லாத்தையும் திருடின பாட்டி அந்த திருடன் பாட்டியை பார்த்தான். பாட்டி இன்வால்மெண்ட்டாக டிவி பார்த்துட்டு, டிவியை பார்த்தான். எல்இடி டிவி, சூப்பர் டிவி, தூக்கிட்டான். பாட்டி சொல்லுது, டிவியை திருடுற மாதிரிலாம் டிவியில் வருது பாரு. அவ்வளோ இன்வால்மெண்ட். நோ பாட்டிஸ். கதைகள் வீடுகளில் கதை சொல்லுங்க. அமெரிக்காவை தோண்டினால் அறிவியலும் ஆழமான விஷயங்களும் கிடைக்கும். போய் அந்த அரேபிய மண்ணை தோண்டினால் எண்ணெய் கிடைக்கும். இலங்கை மண்ணை தோண்டினால் என்ன கிடைக்கும் என்று எல்லோருக்கும் தெரியும். தமிழகத்தை தோண்டினால் கதைகள் கிடைக்கும். கதைகள் நிறைந்த பூமி இந்த பூமி. ஆனால் கதைகள் சொல்லுவதற்குத்தான் நம்மில் யாரும் இல்லை. என் பாட்டி கதை சொல்லுவாள், என் அம்மா எனக்கு கதை சொல்லுவாள். ஒவ்வொரு நாளும் எனக்கு கதை சொல்லி இருக்கிறாள் என் அம்மா. கதை கேட்காத பிள்ளைகள் இல்லை வீடுகளில். கதை அவர்கள் கேட்கும். ஆனால் சொல்லுவதற்கு தான் நம்மிடத்தில் கதைகள் இல்லை. நான் யோசிச்சு பார்க்குறேங்க. இதற்காகவே பவா செல்லதுரைன்ற ஒருத்தரை கூட்டிட்டு வந்தேங்க. நான் திருவண்ணாமலையிலேருந்து காலேஜில் கூட்டிட்டு வந்து, அண்ணா கதை சொல்லுங்க, எல்லாருக்கிட்டையும் கதை சொல்லுங்க, கதைனா என்னன்னு தெரியட்டும். ஏனென்றால் கதைகள், அவங்க சொன்னாங்க இல்லையா, வாசிப்பு நம்முடைய மனதை நெகிழ்வுத்தன்மைக்கு உட்படுத்துகின்றன. எந்த மனம் நெகிழ்வுத்தன்மைக்கு உட்பட்டு இருக்கிறதோ அது வன்முறையான மனமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை.